அழைச்சிருக்கிறார். நீ என்னை வெறுத்துட்ட, அவர் என்னை நேசிக்கிறார். நீ என்னை ஒதுக்கி வைக்கிற, அவர் என்னை சேர்த்துக்கிறாரு. நீ என்னை உருப்படாதவன் சொல்ற கத்தர், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் கத்தர் என்ன சொல்கிறார். நீ என்ன அழகு இல்லைன்றாரு, கத்தரை உள்ளங்கையில வரைந்து வச்சிருக்கிறான். அவ்வளவு அழகா இருக்கிறனால தான் கத்தர் என்ன உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வீட்டுல அசிங்கமான ஏதாவது ஒரு பொருளை தூக்கி சுமந்துகிட்டு இருப்போமா? நல்லா இருக்கிற ட்ரெஸ் தானே போட்டுக்கிறோம், அப்படிதானே? நம்மளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கிக்கிறோம். அப்போ கத்தர் அவருக்கு எவ்வளவு உங்களையும் என்ன பிடிச்சிச்சுன்னா உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். He loves you and me so very much. அவர் விருப்பப்பட்டு கையில வரைஞ்சு வச்சுக்கிட்டாராம். யாரோ ஆண்டவர் கையை பிடிச்சி கொண்டாங்க, இங்க முதல் அந்த புள்ள மூஞ்ச வரைஞ்சு வைப்போம், கொடுக்குறீங்களா இல்லையா? அப்படி இல்லை, அவரே விருப்பப்பட்டு உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். என்னே கத்தர் அவ்வளவு நேசிக்கிறார் என்று சொன்னார், எனக்கான ஆசீர்வாதங்கள் ரொம்ப மேன்மையா இருக்கும். ஹல்லேலூயா. எனக்கான வாழ்க்கை ரொம்ப பெரிதா இருக்கும். நான் கிதியோனை போல நான் ஒரு தீர்மானம் எடுக்கிறேன். இனி நான் பராக்கிரமசாலி தான். இனி தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். இனி